ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். எவ்வளவு ஒரு அருமையான வசனம். தேவன் தாம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இது அடிமைத்தனம் ஒன்று குறிப்பிடப்படுகிறது. சாட்சியாகமம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பார்ப்போமானால், சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் மன்னர் நடத்தினார். அவங்க 5ஆவது தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 வருடங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு கொடுமையாக நடத்த முடியுமோ அவ்வளவு கொடுமையாக நடத்தினார்கள். அதுக்கு பிற்பாடுள்ள மகிமை நமக்கு தெரியும். மோசே கொண்டு தேவன் பார்வோனிடத்தில் அநேக நேரம் முறையிட்டார். ஆனாலும் பார்வோன் இதயத்தை கடினப்படுத்தி மீண்டும் மீண்டும் ஜனங்களை போகவிடாமல் பார்த்து கொண்டார். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களை மோசே செங்கடலில் நடத்தி பார்வோனுடைய சேனை செங்கடலை கவிழ்த்து போட்டார்கள். அது நன்றாக தெரிந்த வசனம். அவ்வாறு அடிமைத்தனத்தின் கூக்குரலில் மத்தியில் தேவன் தாம் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். என்ன உடன்படிக்கை செய்தார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு செல்வேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாக்கோபை கொண்டும் ஈசாக்கை கொண்டும் ஆபிரகாம் கொண்டு உடன்படிக்கை செய்தார். அவர் அதை அவர் கூக்குரல் சத்தத்தை கேட்டு அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களை நோக்கி தேவன் சொல்கிறார், அழுகை மத்தியிலும் அடிமைத்தனத்தின் மத்தியிலும் இருக்கிறீர்களா? தேவன் செய்த உடன்படிக்கை, உங்களோடு செய்த உடன்படிக்கை அவர் மறந்து போகவில்லை. நீங்கள் மறந்து போயிருக்கலாம், அவர் இன்னும் மறந்து போகலை. அவர் சொன்னதை செய்யுமனும் கைவிட மாட்டார். அவர் உண்மையில் பிசகாத தேவன். அவர் வார்த்தை நம்பி காத்து கொள்ளுங்கள், இறுக பற்றி விடுங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் அவருடைய மகிமைக்காக உங்கள் எல்லா அடிமைத்தன கட்டுகளிலிருந்தும் சத்துருவின் கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னரை ஆராதிப்பேன். நல்ல தகப்பனே, இருக்கும்ல பிதாய், நெஞ்சியோடு துதிக்கும் சோதரிக்கப்பா, கிருபையா எங்களை நடத்தி வருகிறீரப்பா. நீர் செய்த உடன்படிக்கை ஒரு நாள் மறப்பதில்லைப்பா. நாங்கள் மறந்து போகலாம், ஆனால் நீர் ஏற்ற காலத்தில் எங்கள் கூக்குரல் சத்தத்தை கேட்டு நீர் மறக்க மாட்டீர். நீர் சொன்ன உடன்படிக்கையின்படி பாலும் தேனுமாகிய கானான் தேசத்திற்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனீரோ அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளின் கூக்குரல் சத்தத்தை கேட்டு நீ செய்த உடன்படிக்கை படி அப்படியே நடத்துவீரப்பா. எல்லாத்தையும் தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் பேசணும். ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.